தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அருணாச்சல் மற்றும் சிக்கிமில் பேரவை தேர்தலுக்கான முடிவு தேதிகள் மாற்றி அமைக்கப்பட்டு தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த தேதி மாற்றத்திற்கு என்ன காரணம்? சுசித்ரா, தற்போது அருணாச்சல் மற்றும் சிக்கிம்ல முடிவு தேதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, என்ன காரணம்? அருணாச்சல் மற்றும் சிக்கிமுடைய சட்டப்பேரவைகளுக்கான தேதிகளில் சில மாற்றத்தை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த இரண்டு மாநிலங்களும் மக்களவை தேர்தலோடு மாநிலங்களவை தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் அதில் ஒரு சில மாற்றங்களை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறது. அதன்படி சட்டப்பேரவைகளுக்கான அந்த வாக்கு பதிவு என்பது தற்பொழுது 4ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில நடத்தை விதிமுறைகள் காரணமாக இந்த ஒரு மாற்றம் என்பது சட்டப்பேரவை தேதிகளுக்கு மட்டும் அமலாகும் என்ற ஒரு அறிவிப்பையும், மக்களவை தேதிகளில் என்ற ஒரு மாற்றமும் இல்லை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த சிக்கிமுடைய அந்த சட்டப்பேரவை காலம் என்பது வரும் 2ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு அடுத்த ஒரு சில தினங்களில் தான் அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது போடப்பட்டிருந்தது. அதில் தான் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. 4ஆம் தேதிக்கு பதிலாக 2ஆம் தேதியே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். भारत is rising. अब भारत की विकास यात्रा रुकने वाली नहीं है. Watch PM Modi share his thoughts on India's emergence as a global power at this year's Rising Bharat Summit. Dream Sports presents News 18 Rising Bharat Summit in partnership